ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் 17 மார்ச் 2026 அன்னைக்கு நடந்த ஜிகே கொஷின் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோடு சேர்த்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் சேர்த்து அடிஷ்னலாக இதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்கமிங் ஷிஃப்ட்டில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரப்போகிற சிபிடியூட்டி எக்ஸாம் வரவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஷின் பார்க்கலாம். First question. So இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following is considered the most prominent springtime New Year festival of the Bodo community in Assam, often featuring the Bahurumba dance? Okay. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த கீழே உள்ள இந்த 4 ஆப்ஷனில் போடோ கம்யூனிட்டி, அஸ்ஸாமில் உள்ள போடோ கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய நியூ இயர் ஃபெஸ்டிவல் எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா பைசாகு. ஓகேவா? ஸோ இந்த பைசாகு தான் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் உள்ள போடோ கம்யூனிட்டி, பர்டிகுலராக இந்த போடோ கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுற நியூ இயர் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ இது எந்த டைமில் வந்து நடக்கும் அப்படின்னாக்கா ஏப்ரல். ஓகேவா? ஏப்ரல் மாதம், அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அஸ்ஸாமில் உள்ள நியூ இயர் ஃபெஸ்டிவல் என்னதுன்னா பிஹு. ஓகேவா? ஸோ அதுக்கு சிமிலரான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது பர்டிகுலராக எந்த கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? இது கொஸ்டின்லேயே வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் இதை பார்த்துக்கோங்க, போடோ கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் இயர் ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்க ஆரம்பிக்கும், அதாவது அதான் ஏப்ரல் மாதம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் ஃபெஸ்டிவலில் மெயினாக வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த டான்ஸ் வந்து உமன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக உமன் வந்து இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் வர்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ், அந்த டான்ஸோட நேம் தான் பஹ்ரும்பா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போடோ கம்யூனிட்டிக்கு இடையிலான அந்த ஃபீஸ்ட்டு, ஸோ இது எல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூ இயர் ஃபெஸ்டிவலை பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெராய் ஃபெஸ்டிவல்ன்றது பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது. இங்கே எப்படி வந்து இது நியூ இயர் ஃபெஸ்டிவல்னு சொன்னோமோ, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ அதே கம்யூனிட்டி, அந்த போடோ கம்யூனிட்டி, அஸ்ஸாமில் உள்ள போடோ கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுற ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெராய் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்னால பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிச்சுவல் வர்ஷிப் ஆஃப் டெய்டிஸ், அதுக்கப்புறம் இது யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது முக்கியம். ஓகேவா? ஸோ ப்ரீஸ்ட், அதாவது தௌதினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரிச்சுவல் வர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெராய் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ அந்த கெராய் ஃபெஸ்டிவல் இதுதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் பார்ட் ஆஃப் த ஹிமாலயா ஷோஸ் கிரேட்டர் வேரியேஷன் இன் ஆல்டிடியூட் ஃப்ரம் சவுத் டு நார்த்? ஓகே, சவுத்ல இருந்து நார்த்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட்ல கிரேட்டர் வேரியேஷன் வந்து எந்த ஹிமாலயாஸ்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எதில் அப்படின்னாக்கா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல தான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வேரியேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், பூட்டான் இந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக இருக்கும், அதாவது செங்குத்தாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் வேரியேஷன் ஓவர் த ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அந்த ஆல்டிடியூட் வேரியேஷன் வந்து இருக்கும். இது வந்து எதனால அப்படின்னா அந்த கீழே கொடுத்துருக்க பதில் ஆல்டிடியூட் ரைசஸ் வெரி ரேப்பிட்லி. ஸோ இதை தான் அவங்க கேட்குறாங்க, கிரேட்டர் வேரியேஷன் ஆல்டிடியூட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. சவுத்துல இருந்து நார்த்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட்ல கிரேட்டர் வேரியேஷன் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ அது எதனால அப்படின்னா அங்கே வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி ஸோ எனார்மஸாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரோஷன், இன்டென்சிவ் எரோஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப்பர் ரிவர் வேலி இதெல்லாம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்டிடியூட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிரேட்டர் வேரியேஷன் வந்து இங்கே இந்த ஹிமாலயஸில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெஸ்டர்ன் ஹிமாலயஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கே பார்த்தீங்கன்னா வைடர் வேலிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி வந்து இங்கே ஆல்டிடியூடில் வந்து கிரேட்டர் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய ஒரு வேலிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டீப் வேரியேஷன், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து ஒரு ஸ்டீப்பாக போகும் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டீப் கிரேடியன்ட் தான். ஓகேவா? சென்ட்ரல் ஹிமாலயஸ் அடுத்து சென்ட்ரல் ஹிமாலயஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உத்தரகாண்ட் வந்து நேபாள் ரீஜனில் தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது, who led the army in Kanpur during 1857 revolt?
1857 ரிவோல்ட்டில் கான்பூர் ஆர்மியை லீட் பண்ணி கொண்டு போனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது யார் அப்படின்னாக்கா இந்த தாத்தியா தோப். ஓகேவா. ஸோ இந்த 1857 ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பொலிட்டிக்கல் ரீசன், எக்கனாமிக் ரீசன், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ரீசன், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இதில் வந்து. ஆனால் முதன்மை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரிட்டிஷ் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிப்பாய்ஸை வந்து நிறைய பேரை வந்து வச்சுருந்தாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த புல்லட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ஃபீல்டு ரிஃபில் கார்ட்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது அந்த புல்லட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாட்டு கொழுப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பன்றிகளோட கொழுப்பு வந்து அதில் வந்து யூஸ் பண்ணதான் வந்து ஒரு தகவல் வரவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஹிந்துஸ் அண்டு முஸ்லீமுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட மத நம்பிக்கையை வந்து புண்படுத்தும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. அந்த மறுக்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் உள்ள மங்கள் பாண்டேன்னு ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்க பிரிட்டிஷாரை வந்து தாக்கிடுறாங்க. ஸோ அப்படி தாக்குறதுனால தான் பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வார் வந்து அப்படியே வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுது, நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்மிடியட் காஸ். ஓகேவா. நிறையா ரீசன் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த ரீசன் முக்கியமான இது உடனடி காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. டெல்லி, கான்பூர், லக்னோ, ஜான்சி, பீகார், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆரம்பிக்குது. இது எங்கே ஆரம்பிச்சிச்சு, எந்த பீரியட்லன்றது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 May 1857 இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா. 1857 ரிவோல்ட்லேயே வெறும் இந்த மந்த் டேட்டை மட்டும் மாற்றியே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு கேட்டுருவாங்க. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10 May 1857. ஓகேவா. ஸோ இந்த ரிவோல்ட்டை பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வி.டி. சவார்கர். ஓகேவா. 1857 ரிவோல்ட்டை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு டிஃபைன் பண்ணது வி.டி. சவார்கர். சரி, இப்போ இந்த ரிவோல்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இம்மீடியட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ரிட்ஜை வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புது வகையான கார்ட்ரிட்ஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ண மறுக்கிறனால பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்மீடியட் காஸ், இது வந்து ஒரு உடனடி காரணமாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதே மாதிரி இது நிறைய இடத்துல வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே கான்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட்டை வந்து தலைமை தாங்கி கொண்டு போனது பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அது கிடையாது. கரெக்டா. ஸோ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த நானா சாஹிப்போட மிலிட்ரி கமாண்டராக இருந்தவர், அதாவது ஆர்மி லீடராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா தாத்தியா தோப். அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா ஹூ லெட் த ஆர்மி இன் கான்பூர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் அதை கொஷின் கரெக்டாக பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கான்பூரில் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப், அதே மாதிரி அவருடைய இந்த ஆர்மி லீடர் தாத்தியா தோப், இவங்க 2 பேர். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர் முகல் ரூலர் பார்த்தீங்கன்னா யாருன்னா பகதூர் ஷா ஜாஃபர். இவர் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி வந்து இது பண்ணுறாரு. ஸோ இவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ வந்து இவங்க பிரிட்டிஷாருக்கு எதிராக இருக்காங்கன்றனால இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா ரங்கூன் ஜெயிலில் வந்து வச்சிருவாங்க. மியான்மர் பக்கத்தில் இருக்கிற ரங்கூன் ஜெயிலில் வந்து வச்சிருவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்து போயிடுவார். ஓகேவா. ஸோ கான்பூர் இப்போ தான் சொன்னோம், நானா சாஹிப், தாத்தியா தோப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமி பாய். அதுக்கப்புறம் லக்னோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹால். பீகாரை பொறுத்த வரைக்கும் கன்வர் சிங். ஓகேவா. ஸோ இந்த எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, இதில் எதனாலும் கேட்கலாம். இதில் இந்த டெல்லி இந்த பகதூர் ஷா ஜாஃபர் முக்கியமான பர்சன். ஓகேவா. ஸோ இவர் வந்து எந்த ஜெயிலில் வந்து அடைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. இந்த இது முக்கியம், ரங்கூன் ஜெயில். ஓகேவா. ஓகே. அடுத்தது, அக்கார்டிங் டு த 2023 Act, the election commissioner are appointed by the president on the advice of the selection committee headed by. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1991 ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா. பட் இதுக்கப்புறம் 2023 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது கூட நான் குரூப்பில் கூட நான் போட்டிருந்தேன் இந்த ஒரு கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை தான் நான் அப்படியே வந்து நான் போட்டிருந்தேன் இந்த நியூஸ் வந்தப்போ. ஓகேவா. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து இருக்கார். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
விவேக் ஜோஷின்றவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனராக இருக்காங்க. ஓகேவா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் முக்கியம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் செலக்டட் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். Chief Election Commission is selected under the provision of Chief Election Commissioner and other election commissioner. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அண்டர் த ஆக்ட் ஆஃப் 2023 2023 ஆக்ட் படி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண பர்சன்ஸ் யார் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டி யார் வந்து தலைமை தாங்கி இது பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த ஆக்ட் படி அப்பாயிண்ட் பண்ண 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் எலெக்ஷன் கமிஷனர் விவேக் ஜோஷியோ, இந்த 2 பேர். ஓகேவா, ஸோ இதை கூட கேட்கலாம், இந்த 2023 ஆக்ட் படி அப்பாயிண்ட் ஆனவங்க யார் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏர்லியர் the chief election commissioner and election commissioner were appointed by the president after the recommendation of the government. So அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்னா, பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் அதுக்கான ரெக்கமெண்டேஷன் இருக்கும்ல, சஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல இவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம் அந்த மாதிரின்ட்டு, அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் சொல்கிறத இவங்க பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா, இந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு, கண்டிஷனு, சர்வீஸ், டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியை வந்து கொண்டு வந்து அது என்ன சொல்லுதோ அதோடைய அட்வைஸ் படி தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட 2 பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஞானேஷ்குமாரும் விவேக் ஜோஷியும். ஓகேவா, இந்த செலெக்ஷன் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் சேர்மன் யார் அப்படின்னாக்கா பிரைம் மினிஸ்டர். இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் எத்தனை பர்சன்ட் இருப்பாங்கன்னா 3 பேர். ஓகேவா, ஸோ பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் யாராவது இருப்பாங்க. அது வந்து பிஎம் யாரையாவது நாமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர். ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த எலெக்ஷன் கமிஷன் நான் சண்டே கூட ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் எல்லாமே, அதை கொஞ்சம் ஒரு டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து 2 கொஷின் வந்து முந்தானேத்து நடந்த ஷிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் அதிலேருந்து வந்துருந்துச்சு. ஓகேவா, அதனால் அதை பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே செலெக்ஷன் கமிட்டின்ட்டு, அதே மாதிரி சர்ச் கமிட்டின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா யார் வந்து தலைமை தாங்குறாங்கன்னா, இங்கே செலெக்ஷன் கமிட்டி வந்து சேர்பர்சன் வந்து யார் அப்படின்னாக்கா பிஎம். கரெக்டா, அதே மாதிரி இந்த சர்ச் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து தலைமை தாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செலெக்ஷன் கமிட்டியோடைய பேனல் நேம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க செலெக்ஷன் கமிட்டிக்கு சஜஸ்ட் பண்ணுறது, அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது, இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு பேனல் நேம்ஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா இந்த சர்ச் கமிட்டி தான். ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய சேலரிலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜு, அவங்களுடைய சேலரி தான் என்னவோ அதுதான் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவல் ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குமோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, சேலரி அண்ட் conditions of service of the chief election commissioner and election commissioner will be equivalent to that of கேபினட் செக்ரட்டரி. இதான் ரொம்ப முக்கியம், மாற்றிட்டாங்க. ஓகேவா, முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ப்ரொப்போர்ஷனலான என்ன சேலரி கொடுத்தாங்களோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனல் அமௌண்ட்டு இவங்களுக்கு போகும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈக்குவலண்ட் சேலரியை வந்து எடுத்துட்டு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறத வந்து எடுத்துட்டு இப்போ கேபினட் செக்ரட்டரிக்கு என்னவோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான சேஞ்சு. இதில் எப்படினாலும் கொஷின் கேட்கலாம், இந்த 2023 இந்த ஆக்டை வச்சு எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை தான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உள்ள ஆர்டிகல்ஸு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக உள்ள முக்கியமான ஆர்டிகிள்ஸ். ஓகேவா, ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 15, அதாவது எலெக்ஷன்ஸ் பார்ட் 15ல் தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிகல்லாம் இருக்குன்னா 324லேருந்து 329 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் 324 இதுதான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் படி அப்படின்னு கேட்பாங்க, இந்த 324 படி தான். ஓகேவா, ஸோ
நம்ம எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 324 படி தான். ஓகேவா? ஸோ இது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி டேரெக்டாக இந்த ஆர்டிகிள் 324 இந்த மாதிரி கொடுக்க மாட்டான். சூப்பரிண்டெண்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் வெஸ்டட் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்காம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இப்படி தான் கேட்பேன். எப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எந்த ஆர்டிகிள் படி, அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் படி, இல்லை இப்போ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது பார்த்தீங்களா, இது என்ன ஆர்டிகிள் படி, இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, இல்லை பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் படி வந்து இது நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 325 நோ டிஸ்கிரிமினேஷன் இன் த எலக்டோரல் ரோல்ஸ். ஸோ அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபாடு இல்லாமல், அதாவது இந்த கேஸ்ட்டு ரிலீஜனு இந்த மாதிரி வந்து இதை வச்சு பாகுபாடு பண்ணாமல் எல்லாருக்குமே ஓட்டு உரிமை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா இந்த 325 தான். ஓகேவா? 326 அடல்ட் சஃபரேஜ், அதாவது 18 வயசு நிரம்பிய அனைவரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதியானவர்கள்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் தான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஓட்டு போடுற ஏஜ் வந்து 21 இருந்துச்சு, அதை வந்து இப்போ 18 கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? அது எந்த அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னா 61வது. ஸோ 61வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு போடுற அந்த ஏஜை வந்து குறைச்சாங்க. 21 இருந்து இந்த 18க்கு குறைச்சது பார்த்தீங்கன்னா இந்த 61வது அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 327 பவர் ஆஃப் த பார்லிமெண்ட். இது என்னன்னா எலெக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாலும் சரி, இல்லை ஏதாவது வந்து அவங்க ஏதாவது பில் பாஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த 327, அதாவது தொகுதி வரையறை பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, இல்லை ஏதாவது ஒரு சட்டம் போடணும் அப்படின்னாக்கா அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 327. ஓகேவா? அதுக்கப்புறம் 328 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து அதில் ஏதாவது வந்து சட்டம் இயற்றாமல் இருந்தால் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேட்டில் உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரை பார்த்தீங்கன்னா அதுக்கான சட்டம் தனியாக இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 328. ஓகேவா? அதுக்கப்புறம் இது முக்கியமானது. ஸோ பார் டு த கோர்ட் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது இது ஆர்டிகிள் 329, அதாவது இந்த எலெக்ஷன் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து தலையிடுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த 329. ஸோ எலெக்ஷன் ரிலேட்டடாக உள்ளது எதுவுமே பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து இன்வால்வ் ஆக முடியாது, ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு வந்து தடை விதிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 329. ஏன்னா கோர்ட்டு தலையிட்டாக்கா கண்டிப்பாக அதோட இது வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிலே ஆயிரும். இப்போ ஸ்டே வாங்கினாங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தாமதமாகுன்றனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கோர்ட்டு தலையிடுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் 329. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டிகிள் முக்கியமான ஆர்டிகிள். ஓகேவா? ஆர்டிகிள் 243K. 243Kன்றது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட்ஸ் த பஞ்சாயத்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 243K மூலமாக தான். ஓகேவா? அதே மாதிரி 243ZAன்றது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட்ஸ் த முனிசிபல் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ முனிசிபல் எலெக்ஷனுக்கு 243ZA, பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 243K. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய முக்கியமான ஆர்டிகிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எதனாலும் கேட்கலாம், இதில் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, வேர் வில் இந்தியா ஹோஸ்ட் செகண்ட் WHO Global Summit on the Traditional Medicine from 17 to 19 December 2025. ஸோ இந்த செகண்ட் WHO Global Summit இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் உள்ள பாரத் மண்டபம்ல வந்து நடந்துச்சு. ஓகேவா? இது வந்து 2வது WHO குளோபல் சமிட். இது பார்த்தீங்கன்னா 2023 நடந்துச்சு, காந்தி நகர், குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் நடந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லியில் உள்ள பாரத் மண்டபம்ல நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் சில முக்கியமான சமிட்ஸ் எல்லாமே நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் டெக்னாலஜி சம்மிட் இது வந்து எங்கே நடந்துச்சு, நியூ டெல்லி. ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர். அதே மாதிரி இதோடைய தீம் என்னன்னு கேட்பாங்க. இந்த தீம் ரொம்ப முக்கியமானது, சம்பவனா. ஓகேவா? அதாவது பாசிபிலிட்டிஸ்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர் சம்மிட், இதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள பாரத் மண்டபம் நடந்திருக்கு. ஸோ இது எதுக்காகனா நார்த் ஈஸ்டில் உள்ள அந்த
என்னன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் இந்தியா சமிட் 2025 இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் த பிடபிள்யூடி. ஓகேவா. ஸோ இது மெயினாக கேட்கலாம். பிடபிள்யூடி இந்த இன்க்ளூசிவ் இந்தியா சமிட்டை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னு கூட கேட்கலாம். ஓகேவா. திவ்யாங்ஜன்னா இந்த பிடபிள்யூடிக்கான ஒரு இது. ஓகேவா. ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே. அடுத்து நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் 2025 இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் உள்ள ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அங்கே தான் நடக்குது. ஓகேவா. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வேவ்ஸ் இந்த வேவ்ஸோட எக்ஸ்பேன்ஷன் கூட கேட்கலாம் இது. ஓகேவா. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இது மும்பையில் வந்து நடக்குது. ஓகேவா. இது போக பார்த்தீங்கன்னா நிறையா சம்மிட்டை வந்து கொடுத்துருந்தேன் 2025 மேஜர் சம்மிட்ஸ் 2025ன்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து ஹூ ஸ்டார்டட் த ஃபரைசி மூமெண்ட். ஃபரைசி மூமெண்ட் இன் வெஸ்ட் பெங்கால் இன் 19th century. ஹூ லெட் இட் லேட்டர். ஓகே. ஸோ இந்த ஃபரைசி மூமெண்ட் இந்த ஃபரைசி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து யார் வந்து தலைமை தாங்கி வந்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது யார் அப்படின்னா ஹஜி சரையத்துல்லா அண்டு துதுமியான். ஸோ இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து தலைமை தாங்கி நடத்துறது. ஓகேவா. ஸோ இந்த ஃபரைசி மூமெண்ட் எப்படின்னா இது ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட்டு. ஓகேவா. இதோடைய ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஜி சரையத்துல்லா. இவருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் வந்து துதுமியான் இங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அவருக்கு அப்புறம் இந்த மூமெண்ட்டை வந்து தலைமை அடுத்து வந்து இதை லீட் பண்ணி கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா இவரோட பையன். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பெங்கால் ரீஜனில். இதோடைய முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா டு பியூரிஃபை த இஸ்லாம். ஓகேவா. ஸோ இஸ்லாமை பியூரிஃபை பண்ணுறது. ஓகேவா. ஸோ டு பியூரிஃபை இஸ்லாம் அண்ட் எம்ஃபசைஸ்டு த அப்சர்வன்ஸ் ஆஃப் ஃபரைஸ். ஓகேவா. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டரு அதே மாதிரி எங்கே நடந்துச்சு யார் வந்து இது பண்ணாங்க அதோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா. அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த 3 மூமெண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட் தான். ஸோ இந்த அலிகார்க் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய லீடர் பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான். ஓகேவா. ஸோ இவருடைய இந்த மூமெண்ட்டோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா முஸ்லீம்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணணும். முஸ்லீம்களுக்கான ஒரு மாடர்ன் எஜுகேஷன் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இது வந்து அலிகார்க் மூமெண்ட். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு அலிகார்க் யூனிவர்சிட்டின்னு ஒன்று வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வஹாபி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சையத் அகமது பரேல்வி. ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் இஸ்லாம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போராட்டம் பண்ணுறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியூரிஃபை இஸ்லாம் வந்து அவங்கள இஸ்லாம்கான ஒரு இது. ஓகேவா. அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த 3 மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது இஸ்லாமிக் மூமெண்ட். இதில் நான் ஆல்ரெடி வந்து இந்த டெலகிராமில் ஒரு பிடிஎஃப் நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்னே போட்டிருந்தேன் நினைக்கிறேன். சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி புக்கு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தது அதில் உள்ளது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது. அந்த இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே. அடுத்தது ஹூ ரோட் த Introduction to the Sarojini Naidu book, The Golden Threshold book. சரோஜினி நாயுடோட புக்குக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. எட்மண்ட் கோஸ். இவங்க தான் எட்மண்ட் கோஸ்ல ஆர்த்தூர் சைமன்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து எழுதுறாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் த்ரெஷோல்டுன்றது 1905 அப்போ உள்ள புக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சரோஜினி நாயுடோட ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த கோல்டன் த்ரெஷோல்டு தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே சில புக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறேன். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எல்லா இதுலேயும் என் ஷிஃப்டில் வந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா. The Experience of My Truth, Hind Swaraj,
இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அண்ட் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ராஜா தராங்கினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வரும். அர்த்த சாஸ்திரம் எழுதுனது பார்த்தீங்கன்னா கௌட்டில்யா. அதுக்கப்புறம் ராஜா தராங்கினி கல்ஹானா. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் டெலகிராமில் டேக் பண்ணி இதை படிங்கன்னு சொல்லியிருந்தேன். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நிறைய நான் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஷின் நிறையா வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. Which of the following is the nodal implementing agency for Pradhan Mantri Fasal Bima Yojana? Okay, was incorporated in December 2002. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னு கேட்குறாங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யோஜனாக்கையோட இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஏஐசிஎல். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அதாவது இந்த யோஜனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 2016 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது யார் அப்படின்னா லான்ச் பண்ணுறது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த யோஜனா வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ், இதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ எப்படி கேட்கலாம் கொஷின் அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா இஸ் ரிலேட்டட் டு, இல்லைன்னா எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இது வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்த யோஜனா தான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிராப் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னால பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வீணாக போயிடுது. அதே மாதிரி ஏதாவது டிசீஸ் வந்து அந்த அவங்களோட கிராப்ஸ் எல்லாமே ரொம்ப வீணாகி போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்த ஒரு யோஜனா தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கிராப்ஸுக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரீஃப்க்கு பார்த்தீங்கன்னா 2%, ராபிக்கு பார்த்தீங்கன்னா 1.5, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்டு ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 5% ப்ரீமியம் ரேட். அதாவது ஃபார்மர்ஸ் இதை வந்து பே பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் இப்போ அவங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்துச்சுனாக்கா இவங்க அந்த 2% மட்டும்தான் இவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த யார் கொடுப்பா? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து இது கொடுத்துருவாங்க. ஓகேவா? விச் முகல் எம்பரர் வாஸ் எக்ஸைல்டு டு ரங்கூன்? நான் அப்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, இதை கொஷின் இப்படியே கேட்பான். அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. வாஸ் எக்ஸைல்டு டு ரங்கூன், அந்த வார்த்தை கூட மாறாமல் கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னா பகதூர் ஷா ஜாஃபர். டெல்லியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்டை வந்து தலைமை தாங்கி கொண்டு போனவர் இவர் தான் அப்படின்னு சொன்னேன்ல. இவர் வந்து ஒரு முகல் எம்பரர்னு சொன்னேன்ல. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரங்கூனில் வந்து மியான்மர் பக்கத்தில் உள்ள ரங்கூனில் வந்து அடைச்சி வச்சு இவங்களை அங்கே அந்த ஜெயிலில் வந்து போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இறந்து போயிடுவான்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் ராஜா தராங்கினி. இதுவும் பார்த்த மாதிரி இப்போ தானே இதுவும் பார்த்தோம். இங்கே ராஜா தராங்கினி இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து புக்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த புக்ஸை பார்த்துக்கோங்க, இது முக்கியம். ராஜா தராங்கினி யார் அப்படின்னா கல்ஹானா. எழுதுனது பார்த்தீங்கன்னா கல்ஹானா. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பி, கல்ஹானா. ஸோ ராஜா தராங்கினி வந்து கம்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கல்ஹானா. ஸோ மிச்சம் இந்த பர்சன்ஸையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அர்த்தசாஸ்திரா இந்த கௌட்டில்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரா எழுதுனது யார் அப்படின்னா கௌட்டில்யா. அதே மாதிரி ஹர்ஷ சரித்ரா அதை எழுதுனது பார்த்தீங்கன்னா பானபட்டா, இதுவும் முக்கியமானது. ஹர்ஷ சரித்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் விஜயா இதை எழுதுனது பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தா, அதாவது ஜெயங்கா. ஓகே. ஸோ இந்த மூணையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த ஹர்ஷ சரிதான்றது பார்த்தீங்கன்னா ஹர்ஷா அவரை பற்றினா ஒரு புக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் முக்கியமானது. பானபட்டா எழுதுனது. ஓகேவா? ஓகே. பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேர் த வேர்ட்ஸ் சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி ஆடட் டு த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எந்த அமெண்ட்மெண்ட் படி இந்த வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டை தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
24வது அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது. ஸோ 24வது அமெண்ட்மெண்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் உள்ள எந்த பார்ட்டனாலும் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உட்பட நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் எந்த பார்ட்னாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யாருக்கு அதிகாரம் கொடுக்குதுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குது பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி தான், இந்த அமெண்ட்மெண்ட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 52வது அமெண்ட்மெண்ட், இந்த 52வது அமெண்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். 52வது அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 10th ஷெடியூல் வந்து ஆட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த 52வது அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா? ஸோ இது மெயினாக எதை டீல் பண்ணுதுன்னா, அதுதான் விஷயம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இந்த கொஷின் தான் இதுதான் கேட்பான். இந்த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இட் டீல்ஸ் வித் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேவா? ஸோ அதாவது கட்சி தாவல் தடை அப்படின்ற மாதிரி. தி ப்ரிவென்ட்ஸ் த பார்ட்டி ஸ்விட்சிங் பை எம்பி அண்ட் எம்எல்ஏ. இப்போ எம்பி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வாலண்டியராக வந்து அந்த கட்சியிலேருந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க, வேறு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து தடை பண்ணுன்றதுக்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு கொண்டு வந்து அது கொண்டு வரதை பார்த்தீங்கன்னா இந்த 52வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா 10வது ஷெடியூல் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? Which article of the Indian Constitution grants special status to the National Capital Territory of India? National Capital Territory. Okay. So, அதாவது டெல்லிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் படி? ஆர்டிகிள் 339 AA. ஸோ ஆர்டிகிள் 339 AA தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதை பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னா 69வது அமெண்ட்மெண்ட் படி. இதுவும் முக்கியமானது. ஸோ 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. இந்த 69வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 239 AA வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லிக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிளுக்கு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 239 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேஷனை டீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 239A மூலமாக தான். ஓகேவா? சாரி 239. அதுக்கப்புறம் 239A வந்து பார்த்தீங்கன்னா provides the creation of the legislature and council of ministers for the certain union territories. இது முக்கியம். இந்த 239A இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மெயினாக வந்து எந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது வந்து இட் அப்ளைஸ் ஒன்லி டு புதுச்சேரி. ஓகேவா? அந்த யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 239A இருக்கு பார்த்தீங்களா, இந்த 239A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 14வது அமெண்ட்மெண்ட். ஸோ 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 படி பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. இந்த 239Aன்றது புதுச்சேரி, அதுக்கப்புறம் 239Bன்றது அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் த சர்டன் யூனியன் டெரிட்டரிஸ். இது முக்கியம். த பவர் டு ப்ரொமல்கேட் த ஆர்டினன்ஸ். ஓகேவா? ஸோ யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குது. யாருக்கு? லெஃப்டினன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அதே மாதிரி லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 239B. அதுதான். ஓகேவா? ஓகே. According to the Buddhist text, how many villages were under the rule of the king Bimbisara? பிம்பிசாராவுடைய கிங்ல அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை வில்லேஜை வந்து இது பண்ணியிருக்காங்க, அவருக்கு கீழே இருந்துச்சு, அவர் ரூல் பண்ணது கீழே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 80,000. ஓகேவா? ஸோ பிம்பிசாராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து மகதாவுடைய கிங்கு. ஓகேவா? ஸோ எந்த டைனஸ்டியை வந்து சார்ந்தவர் அப்படின்னா ஹாரியங்கா டைனஸ்டியை வந்து சார்ந்தவர். அதே மாதிரி ஸோ இவருடைய கேபிட்டல் ஹாரியங்கா டைனஸ்டியோடைய கேபிட்டல் என்ன இருந்துச்சுன்னா ராஜ்கிரிஹா. இது முக்கியம். அதே மாதிரி பிம்பிசாரா, இது முக்கியமான கொஸ்டின். பிம்பிசாரா வாஸ் த கான்டெம்பரரி ரூலர் ஆஃப்
யார் அப்படின்னா கௌதம் புத்தா, புத்தாவுடைய கான்டெம்பரரி ரூரலர், சமகாலத்தவர். ஓகேவா இவர். அதே மாதிரி ஸோ ஹீ டொனேட்டட் வெலுவனா, அதாவது பேம்பு குரூவ் வந்து யாருக்குன்னா புத்தாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு, டொனேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது கேட்பாங்க. வெலுவனா, வெலுவனா அப்படின்னா என்னன்னா பேம்பு குரூவ். ஓகேவா. அதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி இவர் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா மகதா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக வந்து மாறுச்சு. ஸோ அது வந்து எதனாலனா அனெக்சேஷன் ஆஃப் அங்கா, அங்கா அனெக்சேஷன் பண்ணதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மகதா இவருடைய பீரியட்ல வந்து பவர்ஃபுல்லாக மாறுச்சு. அதுக்கப்புறம் இவருடைய இவருடைய பையன் அஜாத சத்ரு பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொன்றுவார். ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்க பையனே பார்த்தீங்கன்னா அப்பாவை கொண்டுட்டு மேலே வந்துடுவான். இப்போ வாரிசுக்குள் இதுதானே இருக்கும், அவங்கவுங்க பையன் தானே மறுபடியும் ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இது முக்கியம். அஜாத சத்ரு இது யாரோட பையன்றது கேட்கலாம், பிம்பிசாரா. ஓகே. அடுத்து ஃப்ரம் விச் present days state did the people of the Harappan civilization primarily did obtain copper. காப்பர் வந்து பிரைமரியாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் டேல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல இருந்து வந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது ராஜஸ்தான். ஓகேவா. ஸோ ஹரப்பன் பீப்புள் அப்டைன்ட் காப்பர் மெயின்லி ஃப்ரம் த ப்ரெசன்ட் டே ராஜஸ்தான். அதே மாதிரி கெத்ரி ரீஜன், அதாவது ஆரவல்லி ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த கெத்ரி ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா இந்த காப்பருக்கான ஒரு முக்கியமான சோர்ஸு. ஓகேவா. அடுத்தது who among the following had control over the Kannauj at the start of the tripartite struggle. tripartite struggle இதில் பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல அட் த ஸ்டார்ட் இந்த ஸ்ட்ரகிளோட ஸ்டார்டிங்கில் கன்னௌஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிளே பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக வரும்னா இந்த கன்னௌஜை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு 3 பேருக்கு இடையில வந்து இது சண்டையே நடக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து கன்னௌஜை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க, இந்திரஜித்தா. ஓகேவா. ஸோ இது யாருக்கு இடையில நடக்கும்னா 3 பேருக்கு இடையில நடக்கும்னு சொன்னேன்ல, கூர்ஜர பிரதிகாரா, பாலா, ராஷ்டிரகுட்டா, இவங்களுக்கு 3 பேருக்கு இடையில நடக்கிற இந்த ஒரு போர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். இது எதுக்கானது அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள் வந்து இது முக்கியமாக கேட்பாங்க. இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் வந்து எந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து நடந்த ஒரு வார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இது கன்னௌஜ். இந்த கன்னௌஜை கைப்பற்றணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக 3 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ஓகேவா. அதில் அட் த ஸ்டார்ட் இதில் இந்த ஸ்ட்ரகிளோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த கன்னௌஜ் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க, இந்திரஜித் தான். ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகபட்டா 1 இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் நாகபட்டா 1 வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த கூர்ஜர பிரதிகாரா. ஓகேவா. ஸோ இது முக்கியம். இந்த கூர்ஜர பிரதிகாரா இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னாக்கா இந்த நாகபட்டா 1. ஓகே. அடுத்த கொஸ்டின், அண்டர் த ஜல்ஜீவன் மிஷன் ஆஸ் ஆஃப் மார்ச் 2026. ஸோ மார்ச்சோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் கேட்குறான் இப்போ வரைக்கும். ஓகேவா. அதனால் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப் டு டேட் வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே. approximately what percentage of the rural household in India have been provided with the tap water connection. ஸோ இப்போ மார்ச் 2026 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் மிஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜல்ஜீவன் மிஷனை பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக அப்படின்னா ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் இருக்கணும், 100% வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்ஜீவன் மிஷனுடைய என்ன சொல்கிறது ஒரு எய்மே. ஓகேவா. ஸோ அதில் இப்போ 2026 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா. இது வந்து 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்து. ஓகேவா. ஸோ 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணது. இதோடைய நான் சொன்னேன்ல, இதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் டேப் கனெக்ஷன் டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா. ஸோ இது வந்து அண்டர் த இது யார் வந்து இந்த 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 மிஷன் வந்து கொண்டு வந்தது அப்படின்னாக்கா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. ஓகேவா. ஸோ இதே எய்மே பார்த்தீங்கன்னா 100% வந்து இது வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் டேப் கனெக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான். அதில் இப்போ மார்ச் 2026 இதோடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 82% வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஓகே. who was the named player of the match in the 2025 ICC Women's Cricket World Cup Final. ஸோ யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐசிசி
உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது யார் பார்த்தீங்கன்னா சஃபாலி வெர்மா. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐசிசி இந்த விமன் வேர்ல்டு கப்பு 2025 ஃபைனல் வந்து யாருக்கும் நடக்குது. ஓகேவா. வின்னர் வந்து இந்தியா, ரன்னர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இடையில நடக்குது. ஸோ எங்கே அப்படின்னாக்கா இங்கே டிஒய் பட்டேல் ஸ்டேடியம், நவி மும்பையில் இருக்கிற இந்த டிஒய் பட்டேல் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணுது. இந்த வின் பண்ணது மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் த உமன் ஓடிஐ வேர்ல்டு கப் டைட்டில் வந்து இந்தியா வந்து வச்சிருக்கு. ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ண ஃபஸ்ட்டு உமன் ஐசிசி வேர்ல்டு கப் டைட்டில், ஒன் டே வேர்ல்டு கப் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது சஃபாலி வெர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அந்த ஐசிசி வேர்ல்டு கப் இந்த 2025 வேர்ல்டு கப் ஃபுல்லாக அணைஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் இந்த டோர்னமெண்ட்டில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னு யார் கொடுத்துருக்காங்கன்னா தீப்தி சர்மாக்கு. ஓகேவா. ஸோ இந்த தீப்தி சர்மா தான் பார்த்தீங்கன்னா அதிகமான விக்கெட் எடுத்தது, 22 விக்கெட்டு. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரன் ஸ்கோரர் யார் அப்படின்னா லாரா வோல்வர்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ரன் அடிச்சிருக்காங்க, 571. ஓகேவா. ஓகே. ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் த நோபல் பீஸ் ப்ரைஸ் 2025? பீஸ் ப்ரைஸ். ஸோ பீஸ் ப்ரைஸ் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு 2025 பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இஷ்யூவாக போச்சு. இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து இது வந்து கொடுத்துருந்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எனக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு பெரிய ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பர்டிகுலராக இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்கான். அதே மாதிரி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ எடுக்கிறதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. இது வந்து ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து அதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்மளே வந்து கணிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இது யார் அப்படின்னா இதில் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினது யார் அப்படின்னாக்கா மரியா கொரினா மச்சோடா. ஸோ அதே மாதிரி இதில் நான் இந்த டெலகிராம்லேயே நான் அது ஃபுல் லிஸ்ட்டு நான் போட்டிருந்தேன். நோபல் ப்ரைஸ் 2025 கூட போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் உள்ள இந்த வின்னர்ஸோட மட்டும் நான் இதை கொடுக்குறேன். இதில் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே டெலகிராமில் இருக்கும். ஓகேவா. அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வின்னர்ஸோட லிஸ்ட்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபீல்டு கொடுப்பாங்கன்னா 6 ஃபீல்டு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மெடிசின், லிட்ரேச்சர், பீஸு, எக்கனாமிக் சயின்ஸுன்ட்டு மொத்தம் 6 ஃபீல்டு கொடுப்பாங்க. இதில் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பீஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி லிட்ரேச்சரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ சிங்கிள் பர்சன் தான் வாங்கியிருக்காங்கன்றப்ப அதுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா. ஸோ லிட்ரேச்சரும் பார்த்துக்கோங்க, பீஸ் வந்து இப்போ கேட்டிருக்காங்க, அதில் லிட்ரேச்சரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் த ரிட்ரீட்டிங் மான்சூன் இன் இந்தியா? ரெட்ரீட்டிங் மான்சூன் இன் இந்தியா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா. ஸோ ரெட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து அது இந்தியா விட்டு போகும்போது என்ன ஆகும்னா அந்த மேலே அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அதோட திசையை வந்து திருப்பி விட்டுரும், மாற்றிடும். அதான் ரிட்ரீட். ஓகேவா. ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஸோ அந்த மான்சூன் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகும்னா இங்கிட்ட திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும், இது வந்து இங்கே வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, வெஸ்ட் பெங்கால் பே ஆஃப் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த விண்டை வந்து ஸோ நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வரும். ஓகேவா. ஸோ இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டைமில் வந்து மழைப்பொழிவு வர்றது எதனால் அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இந்த ரெட்ரேட்டிங் மான்சூனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு மெயினாக வந்து மழை வருது. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, விண்டு வந்து ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஸோ லேண்ட்லேருந்து சீக்கு வந்து அப்படி நோக்கி மறுபடியும் இங்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இங்கிட்டு போனது பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று இங்கிட்டு அது வந்து இந்தியா விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணி விட்டு எங்கே வரும்னா இப்படி வந்துடும். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு வரனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வரும். அதே மாதிரி கோஸ்டல் ஏரியா ஆஃப் ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட கோஸ்ட் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹெவியாக வந்து ரெயின்ஃபால் வந்து அந்த டைம் இருக்கும். இப்போ நம்ம இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த
இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வுனால நமக்கு இங்கே மழைப்பொழிவு வருதுன்னுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகேவா? ஸோ அது மெயினாக வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ரீட் மான்சூன்னால தான். அதாவது ஸோ வடகிழக்கு பருவக்காற்று அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மழை வருது. அது என்ன டைமில் அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர், ரொம்ப முக்கியம். ஓகே, இது பார்த்துக்கணும். அடுத்தது Majnu Shah is related to which of the movement? Majnu Shah is related to which of the movement? ஸோ இந்த மூமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதுலேருந்து கொஸ்டின் நிறையா வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ட்ரைபல் மூமெண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரைபல் மூமெண்ட் அது எதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ட்ரைபல் மூமெண்ட் அது பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சன்னியாசி ஃபக்கீர் ரிபல்லியன் இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நடந்த ஒரு மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இது வந்து ஹிந்து சன்னியாசி முஸ்லீம் ஃபக்கீர், இது வந்து பெங்கால் ரீஜன். ஓகேவா? பெங்கால் ரீஜன் நடந்தது. இது யாராலனா ஹிந்து சன்னியாசி அண்ட் முஸ்லீம் ஃபக்கீர் இவங்களால நடந்த ஒரு மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நடந்த ஒரு மூமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான லீடர்னு பார்த்தீங்கன்னா மஜ்னு ஷா, இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபக்கீர் லீடர். ஓகேவா? ஸோ இங்கே சொன்னேன்ல, ஹிந்து பொறுத்த வரைக்கும் சன்னியாசி, முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் ஃபக்கீர்ஸ்னு சொன்னோம்ல, அந்த ஃபக்கீர்ஸோட லீடர் பார்த்தீங்கன்னா மஜ்னு ஷா. அது போக பார்த்தீங்கன்னா அதர் லீடர்ஸும் கொடுத்துருக்கேன், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த மஜ்னு ஷான்றது எந்த மூமெண்ட்டை வந்து சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சன்னியாசி ஃபக்கீர் ரெபலியன். அதுக்கப்புறம் which of the following pairs of book and authors is incorrect? ஸோ எது வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. பாபர் நாமா, பாபர் இது கரெக்டு. அடுத்தது அக்பர் நாமா அபுல் ஃபாசில், இதுவும் கரெக்டு. அடுத்து துக்லக் நாமா அபுல் ஃபாசில் தப்பு. ஹுமாயூன் நாமா குல்பதான் பேகம். ஸோ ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டு. துக்லக் நாமா பார்த்தீங்கன்னா அபுல் ஃபாசில் எழுதுனது கிடையாது. யார் அப்படின்னாக்கா துக்லக் நாமா எழுதுனது பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரோ. ஓகேவா? ஸோ அமீர் குஷ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்டோடைய இதில் தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் போயிட்டாக இருந்தார். இது இவர் நிறையா பேர் கூட இருந்திருக்காரு. ஜலாலுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி, அப்புறம் துக்லக் டைனஸ்டிலையுமே இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த துக்லக் நாமா எழுதுனது பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரோ தான். ஓகேவா? ஸோ மற்ற மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டு. பாபர் நாமா எழுதுனது பாபர், அதாவது இவர் வந்து சுயசரிதைன்னு சொல்லுவாங்க, அவரே எழுதுனது அவரை பற்றி. அடுத்து அக்பர் நாமா எழுதுனது பார்த்தீங்கன்னா அவரோட கோர்ட் போயிட்டா இருந்த அபுல் ஃபாசில். ஹுமாயூன் நாமா எழுதுனது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் குல்பதான் பேகம், இவங்க எழுதுனது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான கொஷின் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நிறையா பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சு படிங்க. இது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் போட்டே வரேன். ஸோ வரக்கூடிய ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஆர்டராக படிச்சுடுவாங்க. கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கொஷின் அதிலிருந்து வந்தால் கூட உங்களுக்கு வந்து பெரிய விஷயந்தான். ஓகேவா? அதனால் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அப்கமிங்கில் வர அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி CBT 2க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.